வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ பார்த்தீங்களா, கையில் வெப்பன் எடுத்து காமிச்சாரு ஃபஸ்ட்டு வணக்கம் அப்படின்னும் போது. ஸோ என்ன யூஸ் பண்ணுறாருன்னா iQOO 12. ஸோ அதை பற்றி தான் உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு ஃபீட்பேக். எப்படின்னா எவ்வளோ நாளாக ப்ரோ யூஸ் பண்ணுறீங்க? 1 month ஆயிடுச்சு. 1 month யூஸ் பண்ணுறீங்க. இந்த 1 monthல எப்படி இருந்தது, இதுக்கு முன்னாடி என்ன டிவைஸ் யூஸ் பண்ண, இந்த மாதிரியான எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் உங்க கூட கன்வே பண்ணுறதுக்காக தான் வந்திருக்காரு. இப்போ அவரை பற்றி ஃபஸ்ட்டு ஒரு குட்டி இன்ட்ரோ கொடுப்பாரு. கமான் ப்ரோ. என் பேர் ஹரிஷ். நான் இது வெப்ஸில் தான் ஒர்க் பண்ணுறேன், காக்னிசன்ட்டு. iQOO 12 1 month தான். லாஸ்ட் மந்த் ஒரு 14 அந்த ரேஞ்சில் வாங்கினேன். இதுக்கு முன்னாடி என்ன டிவைஸ் ப்ரோ? ரியல்மி GT Neo 3T. ஓ ஓகே. அது ஆக்சுவலி பர்ஃபார்மன்ஸ் சீரிஸ் தான். 870 இருந்தது, அதுக்காண்டி தான் வாங்கினேன், கேமரா காண்டி வாங்கல. அதுக்கு முன்னாடி ரியல்மி X யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், 4 வருஷம் யூஸ் பண்ணேன். ரியல்மில இருந்து இப்போ நேராக நம்ம iQOO லேண்ட் ஆயிருக்கும் அப்படின்னும் போது எந்த ஏரியாவில் இமீடியட்டாக எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது அப்படின்னா எதில் சொல்லுவீங்க? நான் வந்து இங்கே பாருங்க, மறுபடியும் உங்களை சொல்கிறேன், நியாயம் இல்லாமல் நாங்கள் பேச விரும்பல. 870லேருந்து 8 Gen 3 வரும்போது ப்ராசரில் டிஃப்ரென்ஸ் இருக்கும், பட் மற்றபடி கேமரா பயங்கரமாக இருந்தது, ரொம்ப பயங்கரமான டிஃப்ரென்ஸு. பெயிண்ட்லாம் அடிக்கலை. அவுட் ஆஃப் த பாக்ஸ் என்ன வெர்ஷன் ஆஃப் ஆண்ட்ராய்டு? அதை நான் அப்டேட் பண்ணல, நான் பண்ண மாட்டேன், அவ்வளோதான். எங்க ஆள் கொஞ்சம் புத்திசாலியான ஆளா இருக்காரு. ஸோ கிளம்பும் போது என்ன பண்ணுவேன்னா, அவர் கொடுக்கக்கூடிய பதில்கள் எல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு அவர் நானே சைடில் அப்டேட் போட்டு விடலாமா வேணாமான்னு யோசிப்பேன். எந்த அப்டேட்டும் பண்ண போதும், அவங்க 5 வருஷம் கூட கொடுக்கட்டும், நான் பண்ண போகிறது. சூப்பர் ப்ரோ. இல்லை இது ஒரு நல்ல மூவியான்னு பார்த்தீங்கன்னா, இதே iQOO 12 நம்ம iQOO 13 ஈவெண்ட்டுக்கு ஒரு நண்பர் எடுத்துட்டு வந்திருந்தாரு. அவர் வந்து வெங்கடேஷ் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் என்ன பண்ணியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, அப்டேட்டே பண்ணாமல் FunTouchOS 15ல போவே இல்லை, அது பக்கமே 14லேயே மெயின்டைன் பண்ணாரு. டைம் நானும் எடுத்து பார்க்குறேன், கடந்த ஒரு 6 மாசமா இந்த மாதிரியான டேட்டாஸ் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணும்போது அப்டேட் பண்ணாமல் இருக்கிற ஃபோன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு, அப்டேட் பண்ற ஃபோன்ஸ் எல்லாமே கொஞ்சம் மோசமான நிலைமைக்கு போகுது. ஆனால் இதில் இன்னொரு விஷயமும் இருக்கு. ஒரு சில டிவைஸ் லான்ச் ஆகும்போது இருக்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கொஞ்சம் மொக்கையா இருக்கலாம், அதை நம்ம கண்டுபிடிச்சிடணும். அடுத்த ஒரு அப்டேட்ல நிஜமாவே இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு தெரிஞ்சா அதை மட்டும் பண்ணிட்டு அமைதியாக விட்டுறணும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்க வேண்டியதாக தான் இருக்கு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்துமே ஒரு நல்ல பாயிண்ட் சொல்லிருக்கீங்க, அப்டேட் பண்ண போறது இல்லைன்னு. ஸோ மற்றபடி உங்களுக்கு இப்போ பில்டு குவாலிட்டி இது எல்லாமே நான் ஏன் உங்களுக்கு ரியல்மியோட ரெஃபர் பண்றேன் அப்படின்னா, நீங்க வந்து தனிப்பட்ட முறையில் அந்த டிவைஸை தான் கடந்த சில வருடங்களா யூஸ் பண்ணனால அது கூட இதை வந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து சொல்ல முடியும் நல்ல பெட்டரா பில்டு குவாலிட்டி ஆஸ்பெக்ட்ல. பில்டு அப்கிரேட், செம அப்கிரேட் ப்ரோ. கிளாஸ் இது மெட்டல் அது பயங்கரமா இருக்கு, ஆனா ஹோல்ட் பண்ண பெருசா இருக்கு, வைடா இருக்கு, வைடா இருக்கு. அப்புறம் ரியல்மிலாம் பிளாஸ்டிக் தான், ஆனா எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும் ஹோல்ட் பண்ண. ஓகே, நான் கேஸ் போடாம ஜாலியா யூஸ் பண்ணுவேன், கேஸே போட மாட்டேன். இது ஆனா கொஞ்சம் உடைஞ்சிருமோ, ஸ்கிராட்ச் ஆயிடுமோ அந்த ஒரு பயம் இருக்கு. அப்புறம் பேண்ட்ல வைக்கும் போது ஒரு பயம் இருக்கு, டைட்டா இருக்குமோ, நம்ம நடக்கும் போது ஷேக் ஆகும், எதில் தட்டிடுவோம்னு ஒரு பயம். ஓகே, கையிலே தான் பிடிச்சி நடப்பேன். அந்த ஃபோன்னா எனக்கு பிரச்சனை இல்லை, சும்மா நான் கீழே விழுந்தா கூட அப்படியே எடுத்து போட்டு போவேன். ஆனா பில்டு செமையா இருக்கு. நான் ஏசியில தான் இருப்பேன் ஆஃபீஸ்லாம், நல்லா சில்லுன்னு இருக்கும் பிடிக்கும் போது. ஆமா, மெட்டல் ஃப்ரேம்ல கையில எடுத்தா சில்லுன்னு ஃபீல் ஆகும். ப்ரோ அடுத்து என்ன உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன்னா, இந்த டிஸ்பிளே இருக்கு இல்லையா, இப்போ நீங்க இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண கம்பேர் பண்ணும்போது இந்த டிஸ்பிளே உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? ஃபர்ஸ்ட் நான் மாறும்போது எனக்கு லைட்டா ஒரு டிஃபரன்ஸ் தெரிஞ்சது. அது நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு, இது கொஞ்சம் டல்லா இருக்க மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் உள்ள போய் டிஸ்பிளேல ஒரு சேஞ்ச் பண்ணேன், பிரைட்னு மாத்தினேன். அப்புறம் அதோட இது கொஞ்சம் நல்லா இருக்கு. சூப்பர் சூப்பர், இதுவும் சம பாயிண்ட் தான். ஸோ நார்மலாகவே நம்ம iQOO 12 பற்றி டிஸ்பிளே ஆஸ்பெக்ட்ல நிறைய விஷயங்கள் பார்த்துருப்போம் முன்னாடி. ஆமாம், உங்களுக்கு வந்து இந்த சோஷியல் ஆப்ஸாக இருக்கட்டும், அதே சமயம் OTT அப்ளிகேஷன்ஸாக இருக்கட்டும், மீடியா கன்சம்ஷனாக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் நல்லா பண்ணுறது. அவுட்டோர் விசிபிலிட்டியில் எதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்தீங்களா ப்ரோ? அதனால அது கொஞ்சம் டிம்மா இருக்க மாதிரி இருக்கும், இது நல்லாவே இருக்கு. நான் மேக்ஸிமம் பிரைட்னஸ் போட மாட்டேன், பெருசா வெள்ளையும் யூஸ் பண்ண மாட்டேன், அப்பப்போ சும்மா டைம் பார்க்குறது அதுக்கெல்லாம் ஓகே. ப்ரோ IR பிளாஸ்டர் இருக்கு, யூஸ் பண்றீங்களா? நான் யூஸ் பண்ணலாம்னா இருக்கு, யூஸ் ஆகும். ஸ்பீக்கர்ஸ் எப்படி ப்ரோ இருக்கு? ஸ்பீக்கர் நான் ஹெட்ஃபோன் போட்டு கேட்க மாட்டேன், ஸ்பீக்கர்லாம் இங்கே சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்குல்ல? ஹாப்டிக் ஃபீட்பேக், வைப்ரேஷன், ஹாப்டிக் நல்லா இருக்கு, செமையா இருக்குல்ல? அதோட நல்லா இருக்கு. ஃபோன் கால்ஸ்க்கு எப்படி இருந்தது இது வரைக்கும்? ஃபோனு பிரச்சனை எனக்கு எதுவும் வந்தது இல்லை, கால் ரிசீவ் பண்ணுறதெல்லாம் நல்லா தான் இருக்கு. 5G 4G என்ன நெட்வொர்க் யூஸ் பண்றீங்க? ஏர்டெல் தான், சிங்கிள் சிம் ஏர்டெல். 5G சூப்பரா வரும், நான் போட்டோன்னு வந்துடும். ஃபிங்கர் பிரிண்ட் எப்படி ப்ரோ இருக்கு? ஃபிங்கர் பிரிண்ட் செம்ம ஃபாஸ்ட் ப்ரோ. யார் ப்ரோ அந்த நேபாளி நிக்கி அழுத்துங்க ப்ரோ, மறுபடியும் மறுக்கா சொல்லு. ஒண்ணுலங்க எவ்வளவு ஸ்பீடா இருக்குன்னு உங்களுக்கு காட்டணும்னு சொல்லி முயற்சி பண்ணோம். அப்டேட் தானே, அது பாருங்க, தேடு அப்டேட் எங்க ஆளு உடனே எப்படி திரும்ப ஆயிடுவாரு. யோ இப்போ ஃபோன் காலுக்கு டைரக்டா நம்ம இயர்பீஸ் யூஸ் பண்ணும்போது அந்த டைம்ல உங்களுக்கு எப்படி இருந்திருக்கு? இயர்பீஸ் நல்லா க்ரௌடட் இல்லாட்டி வந்து ஆபீஸ் எந்த என்விரான்மென்ட்லனாலும் இயர்பீஸ் நல்லா தான் இருக்கு. நான் இயர்பீஸ் தான் கால் பேசுவேன். ஓகே, நான் ஹெட்ஃபோன் ரேரா தான், எப்பயாவது மியூசிக் கேட்டுட்டு இருக்கும்போது கால் வந்ததுனா தான் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணுவேன். ஓகே, இல்லனா நார்மல் தான். இயர்பீஸ் நல்லா தான் இருக்கு, கேக்குது நல்லா. சூப்பர் ப்ரோ. ஸோ இப்போதான் நம்ம முக்கியமான இடம் என்னன்னா, நம்ம கேமரா செட்டப். பின்னாடி உங்களுக்கு வந்து ட்ரிபிள் கேமரா இருக்கு,
எல்லாமே நல்ல ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணக்கூடிய சென்சார்ஸ். வாங்கினதே அதுக்கு தான். அதுலயும் முக்கியமா அந்த பெரிஸ்கோபிக் செட்டப். அந்த பெரிஸ்கோப்ல நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்ரோவும் எடுக்க முடியும். இது வரைக்கும் என்னென்ன போட்டோஸ் ப்ரோ இந்த 1 மந்த்ல நீங்க எடுத்த போட்டோஸ் எப்படி இருந்தது? சூப்பரா இருக்கு ப்ரோ. நான் ஆக்சுவலி நான் எடுக்கும் போது கொஞ்சம் டல்லா இருக்க மாதிரி இருக்கும். நான் வந்து ஸ்னாப்சீட் தான். ஸ்னாப்சீட் போயிட்டு அதுல பாப் ஆக்சென்சுவேட்டர் 2 இருக்கும். ஏதாவது ஒரு போட்டோ வந்து ஏதாவது ஒரு இதுல நல்லா வந்துரும், சூப்பரா வந்துரும். டைரக்டா நம்மால என்ன பண்றாரு ஃபில்டர். அவ்வளவுதான். ஸ்னாப்சீட்ல ஃபில்டர் இருக்கு. நீங்க அப்ளை பண்ணலாம் அப்படியே மேல. டப்புன்னு என்ன ஸ்டைல் வேணும்னு கேக்கும். அதுல தான் நம்மால வந்து பாப் இதெல்லாம் ஒரே ஒரு ஆப்ஷன் தான். கிளிக் பண்ணா சூப்பரா ஆயிடும். அவ்வளவுதான். சம. சோ இது வந்து எதுக்காக கேட்டேன்னா இப்போ ஹைலைட் என்னன்னா எல்லா டிவைஸ்லயுமே கலர் சயின்ஸ்ங்கிறது ரொம்பவே மாறும் ப்ரோ. ஒரு சில போன்ல பார்த்தா எடுக்கும் போதே போட்டோஸ் வந்து நீங்க சொன்ன அந்த பாப் ஸ்டைல்ல இருக்கும். ஒரு சில போன்ஸ்ல பார்த்தா கொஞ்சம் கொஞ்சம் நேச்சுரலா இருக்கும். அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா iQOO 12 அவுட்புட்ஸ் எல்லாம் அதுவும் FunTouchOS 14ல நேச்சுரலா இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முடியுது. விவிட்ல வச்சாலும் கொஞ்சம் நேச்சுரலா இருக்கு. பரவாயில்ல ப்ரோ. எனக்கு வந்து அது ஒரு பெரிய பிளஸ் தான் நான் நினைப்பேன். ஏன்னா இப்போ விவிட் ஆயிடுது, ப்ராசஸ் ஆகி விவிட் ஆயிடுது. நான் அதை வந்து மாத்தும் போது எனக்கு கிடைக்கிற ஃபீலோட ரொம்ப டச் பண்ணாத மாதிரி ஒரு அவுட்புட் வந்து அந்த அவுட்புட்டை நான் ஸ்லைட்டா டச் பண்ணும்போது எனக்கு பிரச்சனையே இல்லை. ஒரு ஆப்ஷன் தான் பாப் கிளிக் பண்ணா ஆயிடும். அதான் ரைட். ஸோ வீடியோ தான் எடுத்து பார்த்தீங்களா ப்ரோ? நான் வீடியோ எடுத்தது இல்லை ப்ரோ. ஃபோட்டோஸ் தான். ஃபோட்டோஸ் மட்டும். ஃப்ரண்ட் கேமரா எப்படி இருந்தது ப்ரோ? ஃப்ரண்ட் கேமரா நான் வாங்கினதுலேருந்து ஒரே ஒரு வாட்டி தான் நான் வாங்கும் போது யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் யூஸ் பண்ணல. ஏன்னா நான் ஃப்ரண்ட் கேமரா யூஸரே கிடையாது. ரியல்மி எக்ஸே அப்படிதான். நான் வாங்கின எல்லாருக்குமே அந்த பாப்பா போயிடுச்சு, எனக்கு மட்டும் போல. ஏன்னா நான் யூஸ் பண்ணல. ஸோ மொத்தம் கேமரா வந்து ஃபோட்டோகிராஃபி ஆஸ்பெக்ட்ல iQOO 12 வந்து எப்பயுமே ப்ராமிசிங் தாங்க. அதை திரும்ப ஒரு தடவை வந்து நாங்கள் இந்த இடத்துல பதிவிடுறோம். சரியா? உங்களுக்கு நோட்டபிள் முக்கியமான பாயிண்டா நாங்கள் சொல்றோம். கேமராக்காகவே iQOO 12 வந்து ஸ்கோர் பண்ணோம் 40,000 ரூபாய் செக்மெண்ட்ல. அதுல முக்கியமான ஃபேக்ட் என்னன்னா அந்த OnePlus 13R இருக்கு. ஆனா அதுல இது சென்சார் கொஞ்சம் குட்டி, வைட் ஆங்கிள் தான், ரொம்ப ரொம்ப பெரிய குட்டில. ஸோ அதனால வந்து கண்டிப்பா iQOO 12 அந்த இடத்துல சாலிடா ஸ்கோர் பண்ணும். அடுத்து என்னன்னா ப்ரோ, ப்ராசஸர் 8 Gen 3 உங்களுக்கு டிவைஸ் சூடாச்சா? ரியல்மிலேருந்து இங்கே வந்ததுக்கு அப்புறம் பர்ஃபார்மன்ஸ் அது 870, இது 8 Gen 3 பர்ஃபார்மன்ஸ்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்க போது உறுதிதான். மேசிவ் ஜம்ப் அது. ஆனா எப்படி ஃபீல் ஆயிருக்கு டே டு டே டாஸ்க் எல்லாம் மாதிரி? டே டு டே எனக்கு அந்த அளவுக்கு பெருசா ஸ்மூத்தா தான் இருக்கு. எனக்கு அதுல இருந்து டிஃபரன்ஸ் பெருசா தெரியாது. ஏன்னா டேட் சும்மா ஸ்வைப் அதெல்லாம் நார்மலா தான் இருக்கு. கொஞ்சம் ஸ்பீடா இருக்க மாதிரி இருக்கும். பர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்கு, டாப் நாட்ச். அப்புறம் வந்து எக்ஸ்டென்சிவா யூஸ் பண்ணா கொஞ்சம் வார்ம் தெரியும். கேமராவும் அப்படிதான். மேபி பிகாஸ் ஆஃப் இந்த கிளாஸ் மெட்டல் பில்ட் ஆன அந்த வார்ம் தெரியலாம். ஏன்னா எனக்கு சூப்பர். ஸோ மொத்தம் அப்போ உங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ்ல பிரச்சனை எதுவும் இல்லை ப்ரோ? பிரச்சனையே இல்லை. அப்டேட்டும் பண்ண போறது இல்லை இல்லையா? அப்டேட் பண்ண மாட்டேன். பேட்டரி லைஃப் எப்படி ப்ரோ இருக்கு? பேட்டரி ஒரு நாள் வந்துரும் ப்ரோ. காலைல 100 தான் போடுவேன். 10 கீழ வரைக்கும் எடுத்துட்டு போயிடுவேன் நைட்டு. ஓகே. ஸோ வந்துரும் ஒரு 9 hours 10 hours கூட வரும் எனக்கு. நான் மீடியா சென்ட்ரிக்காக தான் யூஸ் பண்ணுவேன். 10 hours SOT-யா? ஆஹா. ஸோ அப்போ ஓவராலாக நீங்கள் வந்து இந்த எல்லா ஆஸ்பெக்ட்லையுமே சாட்டிஸ்ஃபை ஆகிட்டீங்க. சார்ஜிங் வந்து எப்படியும் அஃபிஷியல் பிரேக் யூஸ் பண்ணுவீங்க. அது டக்குன்னு பறன்னு பறக்கும். ஓகே. ஸோ இப்போ ப்ரோஸ் அப்படின்னு சொல்லணும்னா இந்த டிவைஸ்க்கு ப்ரோ இதனால இந்த டிவைஸ் வாங்கலாங்க அப்படின்னு என்ன சொல்லுவீங்க ப்ரோ? கேமரா, பெரிஸ்கோப், மேக்ரோ எடுக்கலாம் சூப்பரா. க்ளோஸ் போக முடியாது. அந்த பெரிஸ்கோப் ஜூம் பண்ணி தான் எடுக்க முடியும். அதான் டெலிமேக்ரோ தான். டெலிமேக்ரோ. அதுக்கு அடுத்து பர்ஃபார்மன்ஸ் மேபி பிடிக்க கம்ஃபர்டபுளா இருக்காது ரொம்ப நேரம். அது கான்ல வச்சுக்கலாம். அப்புறம் கேஸ் ஒரு நல்ல கேஸா கொடுத்துருக்கலாம். இது டக்குனு எல்லோ ஆகிற மாதிரி இருக்கு. ஆமா நிஜமா உண்மைதான். அது வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் கேஸ், கொஞ்சம் கோளாறான கேஸ் தான். ஒரு மாசத்துலயே எல்லோ ஆகுது. அதான் கான்னா ரொம்ப பெரிய கான்லாம் இல்லை. நான் ஓஎஸ் கான்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கு ஓஎஸ் முக்கியம் இல்லை. நான் ஓஎஸ்ல டிஃபரன்ஸ் லைட்டா பார்த்தது வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் புல் பண்ணா செட்டிங்ஸ் வந்து மேலேயே இருக்கும் கலர் ஓஎஸ்ல. அது எனக்கு ஈஸியா இருக்கும். இது வந்து 2 வாட்டி புல் பண்ண வேண்டியதா இருக்கு. ஏன்னா கீழே இருக்கு செட்டிங்ஸ். புரியுது. நான் FunTouchOS வந்து பழசுல இருந்து யூஸ் பண்ணியிருக்கேன். கீழே இருந்து டிரா பண்ண வரும் பாத்தீங்களா, எங்க அம்மா வச்சிருந்தாங்க. ஸோ அதுல இருந்து யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு FunTouch பிரச்சனை இல்லை. சின்ன டிஃபரன்ஸ் லைட்டா இருக்கு, அவ்வளவுதான். ஸோ வேற லெவல் ஃபீட்பேக் தான் இதெல்லாமே. கேஷுவலா ஒரு நண்பர் வந்து அதுவும் மேக்ஸிமம் மீடியா சென்ட்ரிக்கான யூசருங்கிறதையும் தெளிவுபடுத்தியிருக்காரு. அதே சமயம் அதான் நீங்க தெளிவாவே சொல்லிட்டீங்க. இன்னொன்னு என்னன்னா அப்டேட் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் வந்து எப்படி சொல்றாருன்னா 4 வருஷம் அப்டேட் இப்போ ஆக்சுவலா iQOO 12 கொடுக்குறாங்க. இது ஒரு பாயிண்டா வச்சு நிறைய பேர் வந்து அதை வாங்க ட்ரை பண்ணாங்கன்னே வைப்போம். அப்டேட் பண்ணவே போறது இல்லை, இப்போ என்னங்கிறீங்க அப்படின்னு பேசியிருக்காரு. ஸோ இது வந்து ஒரு பெரிய பாயிண்ட், சூப்பரான பாயிண்ட். ரைட்டுங்க. ஸோ இதை தொடர்ந்து வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனால நீங்க iQOO 12 பத்தி கேட்கலாம். நம்ம ஆள் வந்து எப்படியும் ஃப்ரீயா இருந்தாருன்னா அவரை வச்சு எப்படி இருக்கு 2 மாசம் கழிச்சு எப்படி இருக்கு 4 மாசம் கழிச்சு எப்படி இருக்கு அப்படின்னு அவரை கேட்கலாம். நாளைக்கே கூட கூப்பிடுங்க அவரை. இந்த தெளிவு உங்களை எங்கேயோ கொண்டு போகுது. மேசிவான பதிலா இருக்கு. ஐ லைக் திஸ் கமிட்மெண்ட்டுங்க பிட்வீன் என்தூசியாஸ்ட். ரைட்டுங்க. ஸோ இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பா இருக்கும். சிவபரணி, பரத் பார்க்கலாங்க. சந்திப்போம். பாய்.